கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா தூங்க முடியா? நிறுத்துதாத்தா, நல்லா கேளுடா. பெரிய இசை ஞானி நினைப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு இப்படி இம்சப்படுத்துறாரு. இம்சப்படுத்துறா? இத்தனை நேரமும் பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு இந்த சுண்டைக்காய் பைய வந்து சொன்ன உடனே எழுத்தா பேசுற நீ? இந்த குடும்பத்துல யாருக்காவது இசை ஆர்வம் இருக்கா? நீங்க பாடுறது பார்த்தா அடிராக்கு முத்து ராக்கு. இந்த ராகம் உங்களுக்கு தெரியுமா? அரே நான் பெத்த மகனே, வா 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 வா, என் பக்கத்துல வந்து நில்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இது என்ன ராகம் என்று கேளு. ஏன்பா வளவளன்னு பேசிட்டு? இவர் தொலைந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்துறோம். அந்த போட்டியில தாத்தா தோத்துட்டாருன்னா இனிமே வாய் திறந்தே பாடக்கூடாது. என்னக்கா சொல்ற? உங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னா நான் ரெடி. எனக்கு போட்டியா? நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். எழுந்துடி. ஐ அக்கா, இங்க வந்து பாரு. ஏய், என்னடா எதுக்கு கூப்பிட்ட? அங்க பார். அம்மா, என்னடி இங்க வந்து பாரு. ரேவதி, என்னம்மா? அவ என்னமோ சுடுதலை கால்ல போட்ட மாதிரி கத்திட்டு இருக்கா. என்னன்னு போய் பாருமா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏய், என்னடி? அக்கா, நீ ஆசையா எடுத்த செடியில பூ பூத்திருக்கு பாரு. நான் தரமாட்டேன். எனக்கு வேணும். இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு வேணும். அம்மா பாருங்கம்மா, இந்த பூ நான் பூ கொடுக்க சொல்லுங்க. நான் தரமாட்டேன். சரி, நீதான் வேற பூ பறிச்சுக்க. அவ வேற பூ எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு செம்பருத்தி பூ தான் வேணும். செம்பருத்தி பூ தான் வேணுங்கிற அளவுக்கு அதுல என்னடி இருக்கு? உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி, அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி, தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு. சங்கீதா, இந்த பூ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், கொடுத்துரு. நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன், பிளீஸ். இந்த பூ உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல. எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்தேன். என்ன, இதுல இருக்கிற இந்த 5 இதழ்ல ஒண்ணு தாத்தா, ஒண்ணு அப்பா, ஒண்ணு அம்மா, ஒண்ணு தங்கச்சி, ஒண்ணு தம்பி. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மகரந்த மாதிரி நான். என்னமோ தெரியல, இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். டாக்டர் மாவு, இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கலாம்ல? ஏனுங்க, பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல? பாருங்க, தெரு கொடி வந்துருச்சு. உள்ளூர் நாய் பார்த்தா உடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ஏனுங்க, பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் லட்சணமா இருக்கும். இல்ல, இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல, முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசு தான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்க கேட்டீங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்குங்க புளிப்பால் கேட்கற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடுக்கு போட நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. எல்லாம் நம்ம வேலை தானுங்க. எப்படிங்க, பொட்டி புள்ளுங்களா?
ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலைங்க, எல்லாம் இங்க எடுத்தான்ட்டேன். இனி பிள்ளையாருக்கு பூ வேணா கூட நம்ம வீட்டுக்கு தானுங்க வரணும். தேங்க்ஸ் குழந்தை. யாரு குழந்தையா? ஆமா தோ சித்தா அப்படி வந்துட்டு போடா. பெரியாத்த கூப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த இடம்லாம் பாக்கி இருக்குதுங்க, வந்து நட்டுறேன். டாக்டரோ, கண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? பெரியாத்தா சொல்லும். மழையில நனையுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நான் வேணா கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு தான் ஏதோ வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கூட வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இருந்தா உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும், கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கிட்டத்தோட விட்டுக்கலாம் இல்லைங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி, நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்போறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர்மோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசு எப்படி திருப்பி வாங்கலாம் நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு கூலி வரட்டவங்க, சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்தலையா? அது இல்லைங்க, வேற என்ன? இது வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? தேங்க்ஸ்ங்க. நான் வரணுங்க. குழந்தை, மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்ன பண்றேன் பாரு இப்போ. மாட்டையே போட்டு அடிக்கிற. என்னங்க உங்க உசுர வளர்த்த செடியை கழுது மேல மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படி தெரியும்? போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர. டாக்டர் மோ, டாக்டர் மோ, என்ன கதவு பூட்டி இருக்கு? ஏன் கொஞ்சலாமா? டாக்டர் மோ பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமான்னு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கடா பார்த்தேன்? சரி சாங்க, டாக்டர் மோ பாத்தீங்களா? இப்பதான் ஊர் பிரிவுல பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருந்துச்சு, போய் பாரு. ஆனா இவருக்கு பக்கத்துல கண்ணு தெரியாது, இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாராம். குழந்தை, அது வேற யாராவது புள்ளையா இருக்கும், ஊருக்குள்ள போய் பாரு. அடவாயா, எங்க போயிட்டாங்க சொல்லாம. டாக்டர்மா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடின? இந்தாங்க, முதல்ல இதை பிடிங்க. உங்க பூ என்ற மாடு மேஞ்சதுல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிட்டேனுங்க. அதை கடனுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட காட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ, அது பிடிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசு தான் இருக்கு? ஒண்ணா? சரியா பாருங்க. வாங்கும் போது 2 இருந்துச்சுங்களே. பெரியாத்த நீங்க கோயில் பறிக்கதான் சொல்லிச்சா? நான் கோயிலுக்கு போனேங்க, அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா, இந்த ஒத்த கொலுசை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜோடியோட திரும்பி வரேன். டாக்டர்மா, அந்த கொலுசு தர போனீங்களா? அப்ப பாறை ஏறும்போது வலிக்கி விட்டு கீழே வந்துட்டேனுங்க. அடிபட்டு தானுங்க மிச்சம், ஆனா கொலுசு கிடைக்கலங்க.
பாத்து ஏறணும்ல. கொஞ்சம் இரு, மருந்து போடுறேன். டாக்டர்மா கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. வலிக்காம இருக்கத்தான் மருந்தே போடுறது. வலிக்குதா? சும்மா ஜில்லுன்னு இருக்குதுங்க. டாக்டர்மா அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? ஏ எதுக்கு? இல்ல நம்ம மாட்டு கட்டிவிட்டு 2 நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா குடி. ம். குழந்தை ஆ கொஞ்சம் இரு. அந்த சட்டையை கழிச்சிட்டு இதை போட்டுக்க. ஐயோ எங்கிட்ட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல போட்டுக்க. சரி பிரியமா கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. ம். பொட்டி விழுங்களா? ம். இந்த சோபி வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தக்க வெத்தல வாங்கிக்கலாமுங்க. ம். இதுல பொட்டுக்காரமாக்க முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க. அப்புறம் இதுல உங்க மாத்திரை வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க. அப்புறம் தூங்கும் போது குளிர்காது பாருங்க. வாருங்க. ஏய் இரு. என்கிட்ட இருக்கிற இந்த ஒத்த கொலுசு இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது. மல்லிகை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அருப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேன் எனக்கு. நான் வேணா காசு தரேன், வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க, திருப்பி ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேனுங்க.